வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 4-2ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் இது பாருங்க, tan தீட்டாவோட மதிப்பு 3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை எடுத்து எழுதலாமா? பாருங்க, tan தீட்டா நம்ம பார்க்கறது முதல் இது. tan தீட்டாவோட மதிப்பு 3ன்னு கொடுத்துட்டு நம்ம எதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்? tan 3 தீட்டாவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, tan 3 தீட்டா ஈக்குவல் டு tan 3 தீட்டாவுக்கு ஃபார்முலா என்னன்னா பாருங்க, ஃபார்முலா எழுதுறேன். 3 tan தீட்டா மைனஸ் tan கியூப் தீட்டா பை 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டா. இதான் என்னது? tan 3 தீட்டாவுக்கு ஃபார்முலா. இப்போ அப்படியே பிரதிடுங்க. ஈக்குவல் டு இந்த 3 அப்படியே வந்துடும். tan தீட்டாவோட மதிப்பு 3ன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. மைனஸ் அப்படியே வந்துடும். tan தீட்டாவோட மதிப்பு 3, இந்த அடுக்கு 3 அப்படியே வரும். பை 1 மைனஸ் 3 அப்படியே வரும். tan தீட்டாவோட மதிப்பு 3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். என்ன செஞ்சிட்டோம்? ஃபார்முலாவில் tan தீட்டாவோட மதிப்பை நம்ம பிரதிட்டு இருக்கோம். ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், 3 பெருக்குனா 9 மைனஸ் 3 அடுக்கு முன்னா 3 தடவை எழுதி பெருக்கணும். 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 3 9 9 27 பை இப்போ பாருங்க, 1 மைனஸ் 3 இன்ட்டு 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா 3 பெருக்கல் 3 9 ஈக்குவல் டு இப்போ பாருங்க 19 9 மைனஸ் 27 வேறு குறிலையே. அப்போ 27 9 கழிச்சா 18. பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸா மைனஸ் 18 பை 1 மைனஸ் 9 27 ஈக்குவல் டு மைனஸ் 18 பை 1 மைனஸ் 27 வேறு குறி. அப்போ 27 1 கழிச்சா 26. பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸா மைனஸ் 26. இப்போ எது கேன்சல் ஆகும்? மைனஸும் மைனஸும் கேன்சல். 2 படித்து கேன்சல் பண்ணுங்க. 9 2 18 13 2 26. அப்போ ஆன்சர் என்ன? 9/13. இதான் என்னது? நமக்கு தேவையான tan 3 தீட்டாவோட மதிப்பு. சரியா? அடுத்தது ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. sin a ஈக்குவல் டு 12/13 கொடுத்துருக்காங்க. நம்ம sin 3aவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். முதல்ல ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? sin a ஈக்குவல் டு 12/13 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? sin 3aவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? sin 3aக்கு ஃபார்முலா என்னென்னா ரொம்ப ஈஸியான ஃபார்முலா பாருங்கள். 3 sin a மைனஸ் 4 sin கியூபு a. சரியா? இவ்வளோதான் ஃபார்முலா. மதிப்பில் பிரதிடுங்க. ஈக்குவல் டு இந்த 3 அப்படியே வந்துடும். sin ஏவோட மதிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 அப்படியே வந்துடும். என்ன கொடுத்துருக்காங்க? sin a வந்து 12/13. சரியா? மைனஸ் 4 அப்படியே வந்துடும். sin ஏவோட மதிப்பு 12/13. எல்லாம் சேர்த்து அடுக்கு என்ன இருக்குது? 3 இருக்குது. அடுக்கு 3. சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இதை உள்ள பெருக்கலாமா? 3 12 36/13 மைனஸ் 4 பாருங்க, 12 அடுக்கு 3 13 அடுக்கு 3 நம்ம தனித்தனியாக பிரிக்கலாம். முதல்ல 12 அடுக்கு 3 12 3 தடவை எழுதி பெருக்கணும். 12 பெருக்கல் 12 பெருக்கல் 12 12 12 144 144 12 பெருக்குனா 1728 பை இந்த இடத்துல பாருங்க 13 3 தடவை எழுதி பெருக்கணும். 13 பெருக்கல் 13 பெருக்கல் 13 13 13 169 169 ஒரு 13 பெருக்குனா 2197. சரியா? இப்போ பாருங்க, பகுதியை நம்ம சமப்படுத்துகிறோம். இங்கே 2197 இருக்குது. இங்கே வெறும் 13 மட்டும்தான் இருக்குது. இங்கே என்ன இருந்துச்சு? 13 அடுக்கு 3 இருந்துச்சு. இங்கே 13 மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரணும்? ஒரு 13 ஸ்கொயர் வரணும். அதாவது 169 வரணும் பகுதியில். அப்போ பாருங்க, 36/13 எதை கொண்டு பெருக்க போகிறோம்? ஒரு 169 கொண்டு பெருக்கி ஒரு 169 வகுக்கிறோம். என்ன ஆகாது? நமக்கு மதிப்பு மாறாது. இப்போ பாருங்க, இதை 4 கொண்டு பெருக்கிடலாமா? எதை 4 கொண்டு பெருக்க போகிறோம்? இந்த 1722 4 கொண்டு பெருங்க. 4 8 32
32க்கு 2 மிச்சம் 3, 4 2 8, 8 3 11, 11க்கு 1 மிச்சம் 1, 4 7 28, 28 1 29, 29க்கு 9 மிச்சம் 2, 4 1 4, 2 1 6, 6912 பை என்ன வந்துடும் 2197. இப்போ பாருங்க நமக்கு பகுதி சமமாயிருச்சு. 13 169 பேர்னா 2197, இங்கே 2197 பகுதி சமமாயிருச்சு. அப்போ என்ன போதும் ஒரு தடவை எழுதிட்டா போதும் 2197. இப்போ இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். எது பெருக்க போகிறோம் 36ஐயும் 169ஐயும் பெருக்குனா 6084 மைனஸ் இந்த 6912 அப்படியே வந்துடும். இப்போ இது ரெண்டையும் கழிச்சு எழுது. இதான பெரிய நம்பர். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். 6912 6084 கழிச்சோம்னா 828. பெரிய நம்பருக்கு மைனஸ் மைனஸ் 828 பை இந்த பகுதியில் இருக்கிறத 2197 அப்படியே வந்துடும். இதான் என்னது நமக்கு தேவையான sin 3a மதிப்பு. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.